என்னது, பிரம்மச்சுவடி பூலோகத்தில் விழுந்து விட்டதா? ஆம் பிரபு. சித்திரகுப்தா, இந்த விஷயம் பிரம்மதேவனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அதான் பிரபு பயமாக இருக்கிறது. சுவாமி, தூம் ததா, தவறு என்னுடையதல்ல, சித்திரகுப்தன் தான் காரணம். தவறு யார் செய்தாலும் சரி, தண்டனையை 2 பேரும் அனுபவிக்க வேண்டும். இன்னும் 30 நாட்களுக்குள் பிரம்மச்சோடி இங்கு வந்தாக வேண்டும். இல்லை என்றால் உங்கள் இருவருக்கும் மேலோகத்தில் இருக்க தகுதி இல்லை. சுவாமி, 30 நாட்கள் நீங்கள் கெடு கொடுத்திருக்கிறீர்கள், ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இப்பொழுதே என் திவ்ய திருஷ்டியால் பிரம்மச்சூடியை கண்டுபிடிக்கிறேன். எப்போது பிரம்மச்சோடி உங்களை விட்டு போனதோ அப்போதே உங்கள் திவ்ய திருஷ்டியும் உங்களை விட்டு போய்விட்டது. அப்படியானால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பூலோகம் சென்று மானிடர்களோடு மானிடர்களாக கலந்து பிரம்மச்சோடியை கண்டுபிடியுங்கள். சுவாமி, சாதாரண மானிடர்களில் பிரம்மச்சூடி கிடைத்தால் ஏகப்பட்ட தில்லு முள்ளுகளும் நொல்லுகளும் நடந்துவிடும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த கவலையை நீங்கள் படுகிறீர்களா? யமா, தும் தாத்தா, எந்த மானிடன் கையில் அந்த புத்தகம் கிடைக்கிறதோ அவனுடைய லாப நஷ்டம் மட்டும்தான் அவனுக்கு தெரியும்.